மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை காண ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் அனைவருக்கும் 2025 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ வாங்க பிறக்கப் போகின்ற 2025ஆம் ஆண்டு உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். இந்த 2025ஆம் ஆண்டு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். அப்படிப்பட்ட நன்னாளில் 2025ஆம் ஆண்டு பிறக்கிறது. அதே போல ஜனவரி மாதம் 4ஆம் தேதி புதன் பகவான் தனுசு ராசிக்கு பெயர்ச்சி ஆவதன் மூலம் தொடங்கி டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி மீண்டும் தனுசு ராசியில் புதன் பகவான் நுழைவதோடு இந்த வருடம் முடிகிறது. இந்த ஆண்டில் முக்கிய கிரகங்களான குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்க உள்ளன. அதிலும் குறிப்பாக சனி பகவான் ராகு பகவானின் இணைவு 50 நாட்கள் வரை நீடிக்க உள்ளதால் உங்கள் ராசிக்கு உங்களது குடும்பம் எப்படி இருக்கும்? திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா? குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா? தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா? உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி மிதுனம் ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், சுகஸ்தானத்தில் கேது பகவானும், பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் சுக்கிர பகவானும், தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவானும், அயன சயன போகஸ்தானத்தில் குரு பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர். மற்றும் இந்த வருடத்தில் கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசியில் சஞ்சரிக்க போகிறார். மற்றும் குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சரிக்க போகிறார். மற்றும் ராகு பகவான் மே மாதம் 18ஆம் தேதி மீன ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று கும்பராசியில் சஞ்சரிக்க போகிறார். மற்றும் மே மாதம் 18ஆம் தேதி கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று சிம்ம ராசியில் சஞ்சரிக்க போகிறார். இந்த கிரக பெயர்ச்சிகள் மற்றும் உங்கள் ராசிக்கான கிரக நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது பிறக்கப் போகின்ற ஜனவரி மாதத்தின் தொடக்கத்தில் இருந்து மிதுனம் ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எடுக்கும் அனைத்து காரியங்களிலும் அனுகூலம் உண்டாகும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுவதாக இருக்கும். எதிர்பாராத பண வரவிற்கும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு உண்டாகும். மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரை முன்னேற்றத்திற்கு தடை இருக்காது. புதிய பொருள்களின் சேர்க்கை உண்டாகும். சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் சுக்கிர பகவானின் சேர்க்கையால் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதங்களும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகளும் ஏற்படக்கூடும். எனவே இந்த காலகட்டத்தில் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் பாதிப்புகளை தவிர்த்து கொள்ளலாம். அயன சயன போகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையில் இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். குழந்தைகள் வகையில் பெருமை உண்டாகும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தருவதாக அமையும். பயணங்களின் பொழுது கைப்பொருள்களை பத்திரமாக வைத்துக் கொள்வது அவசியம். தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் உத்தியோகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். மே மாதம் 18ஆம் தேதி வரை போட்டிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் குறையும். சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி வரும். வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். தொழில் வியாபாரம் இந்த காலகட்டத்தில் விறுவிறுப்பாக இருக்கும். உயர் அதிகாரிகளுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பது மிகவும் அவசியம். சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சஞ்சரிக்க இருப்பதால் உங்கள் ராசிக்கு கர்ம சனியாக 80% நல்ல பலன்களை சனி பகவான் உங்களுக்கு தரப்போகிறார். வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். சனி பகவானின் அருளால் புதிய முயற்சிகள் அனைத்தும் மிக எளிதாக வெற்றி அடையும். எதிர்பார்த்த பண வரவு கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடும். மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு குடும்பத்திற்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. அதே போல திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீர்கள். சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்புகளும் உண்டாகும். சனி பகவானின் அருளால் இதுவரை இருந்து வந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான திருப்பு முனையாக இந்த வருடம் உங்களுக்கு அமையப் போகிறது. சனி பகவான் உங்கள் ராசிக்கு கர்ம சனியாக சஞ்சரிக்க இருப்பதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும்.
புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுவதாக இருக்கும். சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகள் ஏற்படக்கூடும் என்பதால் கவனமாக இருங்கள். அதே போல வரவு செலவுகளிலும் கவனத்தை செலுத்துவது மிகவும் அவசியம். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்க இருப்பதால் ராகு பகவான் மற்றும் சனி பகவானின் சேர்க்கையால் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும். வேலைகளில் உற்சாகமாக செயல்படுவீர்கள். உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பார்கள். இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். உங்களுடைய கோரிக்கைகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி முதல் ரிஷப ராசியிலிருந்து உங்கள் ஜென்ம ராசிக்கு சஞ்சரிக்க இருப்பதால் வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அதே போல குரு பகவானின் அருளால் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாக முடியும். பண வரவு திருப்தி தருவதாக இருக்கும். குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும். மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சகோதரர்கள் வகையில் உதவிகள் கிடைக்கும். உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும். குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். குரு பகவானின் அருளால் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் குரு பகவானால் சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கூடி வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். குடும்பத்துடன் கோவில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். குரு பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்படுவீர்கள். உங்கள் ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படும். மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். குரு பகவானின் அருளால் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். சக ஊழியர்களிடையே உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாக கிடைக்கும். சக போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள். மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவானின் அருளால் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு முதலீடு செய்தால் வெற்றி கிடைக்கும். ராகு பகவான் மே மாதம் 18ஆம் தேதி மீன ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று கும்பராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு தேக ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிரமம் ஏற்படும். நண்பர்களின் வருகையும் அவர்கள் மூலம் சந்தோஷமும் இருக்கும். நண்பர்களிடம் கேட்ட உதவிகள் கிடைக்கும். வெளிநாடு சென்று வரும் யோகம் உண்டாகும். மே மாதம் 18ஆம் தேதி கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று சிம்ம ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். எனவே ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டால் பிரச்சனைகள் எதுவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்காது. எதிலும் சரியான முடிவிற்கு வராமல் தடுமாற்றமான நிலை கேது பகவானால் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் வகையில் ஒரு சில பிரச்சனைகளும் வரும். ராகு பகவான் கேது பகவானின் சஞ்சாரத்தால் பெற்றோர்கள் உடல் நலனில் அக்கறை செலுத்துங்கள். மனைவி வழி சொந்தக்காரர்களால் ஆதாயம் உண்டாகும். அடிக்கடி தூரத்து பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். குடும்பத்துடன் சந்தோஷமாக இருக்க முடியும். உத்தியோகத்தில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நிறைய கற்றுக்கொள்ள முடியும். மிருகசீரிடம் 3, 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற புத்தாண்டு 2025ஆம் வருடத்தின் தொடக்கத்தில் முன்னேற்றமான காலகட்டமாக அமையப் போகிறது. சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்துவார். இதுவரை இருந்த நெருக்கடிகளில் இருந்து உங்களை விடுவிப்பார். வருமானம் பல வழிகளிலும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து உங்கள் ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் உங்களுக்கு சாதகமான நிலை உண்டாகும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். உங்கள் புத்திசாலித்தனம் வெளிப்படும். நீண்ட நாட்களாக முயற்சித்து வந்த ஒப்பந்தங்கள் இப்பொழுது கைக்கு வரும். கேட்டிருந்த இடத்திலிருந்து பணம் வரும். மே மாதம் 18ஆம் தேதி கேது பகவானும் ராகு பகவானும் பெயர்ச்சி அடைவதால் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். கேது பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த நிலையில் மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு பின்னோக்கி சென்று 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் உங்கள் செயல்களில் வேகம் அதிகரிக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் லாபம் தருவதாக இருக்கும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும். அதே போல ராகு பகவானின் அருளால் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற புத்தாண்டு 2025ஆம் வருடத்தின் தொடக்கத்தில் நன்மையான வருடமாக அமையப் போகிறது.
ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். பணியாளர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். எதிர்பார்த்த வரவு வரும். சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். இதுவரையில் இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் நீங்கும். உங்களுடைய செல்வாக்கு உயரும். மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து பயிற்சியாகி உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்க இருப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கும். மனம் தெளிவடையும். போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். குரு பகவானின் அருளால் இழுபறியாக இருந்து வந்த வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும். வரவேண்டிய பணம் சொத்து கைக்கு வந்து சேரும். தொழில் முன்னேற்றம் அடையும். மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீனராசியிலிருந்து பின்னோக்கி சென்று கும்பராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் ஒரு சிலர் புதிய இடம் வீடு வாங்குவீர்கள். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பெற்றோர்களின் ஆதரவு கிடைக்கும். அதே போல மே மாதம் 18ஆம் தேதி கேது பகவான் கன்னிராசியிலிருந்து பின்னோக்கி சென்று சிம்மராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் இப்பொழுது லாபமாகும். உழைப்பு அதிகரித்து அதன் காரணமாக சோர்வு ஏற்படும் என்றாலும் வருமானத்தின் காரணமாக அவை உங்களுக்கு தெரியாமல் போகும். நீங்கள் நினைத்திருந்த வேலை ஒவ்வொன்றாக இந்த காலகட்டத்தில் ராகு பகவானின் அருளாலும் கேது பகவானின் அருளாலும் கிடைக்கும். இந்த வருடத்தில் பணியில் இருப்பவர்களுக்கு யோகமான வருடமாக அமையப் போகிறது. இந்த வருடத்தில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பணியாளர்களின் நிலை உயரும். புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற புத்தாண்டு 2025ஆம் ஆண்டு தொடக்கத்தில் அதிர்ஷ்டமான வருடமாக அமையப் போகிறது. வருடத்தின் தொடக்கத்தில் குரு பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் செலவுகள் கட்டுப்படும். இருந்தாலும் அனைத்திலும் யோசித்து செயல்படுவது நல்லது. சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிப்பீர்கள். சனி பகவானின் அருளால் உங்கள் புத்திசாலித்தனம் வெளிப்படும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு உண்டாகும். குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி ரிஷபராசியிலிருந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்க இருப்பதால் வரவு செலவுகள் அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். குரு பகவானின் அருளால் இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும். உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் யோகமான பலன்களை குரு பகவான் வழங்கப் போகிறார். இதுவரை பலவித முயற்சிகள் மேற்கொண்டும் நிறைவேறாமல் இருந்த வேலை இப்பொழுது நடைபெறும். மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவானும் கேது பகவானும் பெயர்ச்சி அடைவதால் வாழ்க்கைக்குரிய அடிப்படை தேவை பூர்த்தியாகும். புதிய வீடு வாகனம் வாங்கும் முயற்சி வெற்றியடையும். செய்து வரும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும். சிறிய வியாபாரத்திலும் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் பல மடங்கு அதிகமாக வரும். ராகு பகவானின் அருளால் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும். அரசியல்வாதிகளின் கனவு நனவாகும். நன்றி, வணக்கம்.